வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக்குமார், இந்த போராட்டத்திற்கான காரணம் குறித்தான முழு விவரங்களை சொல்லலாம். வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக்குமார், விவரங்கள் என்ன? வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்தியம் இருக்கு. இந்த பகுதியில அந்த 100 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வள்ளலார் சர்வதேச மையம் 100 கோடி மதிப்பீட்டுல கட்ட தமிழக அரசு அதற்கான முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அந்த பகுதியில பணிகள் துவங்கிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல சர்வதேச மையம் அமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது. இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதிபுரம் கிராம மக்கள் அங்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து சத்தியஞான சபை பகுதியில அந்த இருக்கக்கூடிய பெருவெளியில சர்வதேச மையம் அமைக்க கூடாது எனவும் அரசோட பல்வேறு வேறு இடங்கள்ல அந்த சர்வதேச மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் பாத்தீங்கன்னா தைப்பூச தினத்தன்று அங்கு பல லட்சம் பேர் கூடும் இடத்துல சர்வதேச மையம் இடம் அமைத்தால் அங்கு வரும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும். மேலும் அவர்களுக்கான இடையூறும் சிரமங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினாலும் பொதுமக்கள் அதற்காக குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு சர்வதேச மையம் அமையக்கூடாது என கூறி அங்கு பள்ளத்தில் இறங்கி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாபன், போராட்டம் குறித்தான காட்சிகளோடு முழுமையான கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.